மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய DNA நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. ஞானசார தேரர் எதற்காக மேல் நீதிமன்றத்துக்கு சென்றாரு? நீதிமன்ற வளாகத்துக்குள் 2 பேரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி மலேசியாவிலிருந்து நாடு கடத்தல். நுவரெலியாவில் படுகொலை செய்யப்பட்ட தர்ஷனியுடைய மரண விசாரணையில் போலீஸ் OIC அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாக இருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். பல்லேகம ஹேமரத்ன தேரர் மற்றும் ஞானசார தேரர்களுடைய வழக்குகள் வெவ்வேறு நீதிமன்றங்களில் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய வழக்கு விசாரணை நேற்றைய தினம் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்தும் அதுபோக நிட்டம்போ போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் முன்னிலையானாங்க. பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன வாதங்களை முன்வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய DNA பரிசோதனையுடைய அறிக்கை கிடைத்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாகவும் சொல்லி இருந்தாங்க. அதுபோக 2வது DNA பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடனே அதையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சொல்லி இருந்தாங்க. இந்த வழக்கினுடைய 1வது சந்தேக நபராக இருக்கிற பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய DNA பெறப்படணும், அதுக்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை கடந்த வழக்கு விசாரணையின் போது நிட்டம்போ போலீசார் நீதிமன்றத்தில் கோரியிருந்தாங்க. அதற்கான உத்தரவையும் நீதிபதி பிறப்பிச்சாங்க. உடனடியாக எதிர்வரும் 16ஆம் தேதி பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய DNA பெறப்படணும் அப்படின்ற உத்தரவு கிணங்குதான். கடந்த சில தினங்களுக்கு முன்னால பல்லேகம ஹேமரத்ன தேரர் அதற்கான இரத்த மாதிரியும் கொடுத்திருந்தாராம். அது மட்டுமல்லாம பல்லேகம ஹேமரத்ன விசேட பூஜை ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்து பிரார்த்தனைகளையும் ஈடுபட்டாராம். எதற்கான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ரெண்டுமே பொருந்திடக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுதலாகத்தான் இருந்திருக்க முடியும். அந்த உத்தரவுக்கு இணங்க தான் இப்போது DNA பரிசோதனையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 2வது DNA பரிசோதனையும் பெறப்படும். இதற்கிடையில தேசிய சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னிலையான அதிகாரிகள் என்ன கேட்டாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ஒரு பிரதியும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டதுக்கு இணங்க நீதிபதி அதற்கான உத்தரவை பிறப்பிச்சு ஒரு நகலை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு அனுமதியும் கொடுத்திருந்தாங்க. அதுக்குனுங்க அவங்களோட கையிலையும் ஒரு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கு. தேரருக்கு எதிராக இப்போது 2 மிக முக்கியமான குற்றச்சாட்டின் கீழ் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுபோக தாய்க்கு எதிராகவும் வழக்கம் தொடரப்பட்டு இருப்பதாக நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. அவருக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வழக்குகள். ஒன்று ஆட்கடத்தல், 2வது பல்லேகம ஹேமரத்ன தேரர் எந்த கொடுமையை பண்ணினாரோ அதுக்கு உடந்தையும் ஒத்தாசையும் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் 2 வழக்குகள் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அவங்க சொல்லி இருந்தாங்க. தேரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் 10 பேர் இருக்கும். இவங்க என்ன வகையான கருத்தை முன்வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதனால மேலதிக சமர்ப்பணங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப DNA பரிசோதனை வந்தாச்சு, நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டாச்சு, இதுக்கு மேல மறுத்து எப்படி என்ன செய்ய முடியும் என்பதனால மேலதிகமான சமர்ப்பணங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக அவங்களோட வாதங்களை முடிச்சு கொண்டாங்க. இருதரப்பு வாதங்களையும் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதிபதி அவங்க ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வழக்கை ஒத்தி வச்சாங்க. சிறுமியுடைய தந்தை நேற்றைய தினம் நடந்த அந்த வழக்கு விசாரணை போது நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. தனது 2 பெண் குழந்தைகளும் இப்போது சிறுவர் பராமரிப்பு மையத்தில் இருக்கிறாங்க. அதுல எனது 7 வயது குழந்தையை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி முடிவதற்குள்ளேயே கண்கலங்கி வார்த்தைகள் தடமாறி அழுகின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த தந்தைக்கு ஏற்பட்டிருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு தந்தையாக இந்த ஒரு கொடுமையை எப்படி சகிக்க முடியும் என்ற கேள்வி எழுந்திருந்தாலும், ஒரு கணவனாக தனது பொறுப்பை இவர் சரியா செஞ்சிருக்கிறாரா, ஒரு தந்தையாக இவருடைய பொறுப்பை செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கு. கூட மனைவி கிடையாது, பெற்ற குழந்தைகள் கிடையாது. இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இந்த தந்தைக்கு ஏற்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதம் கிடைக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு. மற்றது ஞானசார தேரர் எதுக்காக மேல் நீதிமன்றத்துக்கு போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானசார தேரர் பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கினாலும் ஞானசார தேரரை பிரச்சனை விடுற மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக பிரச்சனைகள் துரத்தி கொண்டே இருக்குது. ஞானசார தேரர் இஸ்லாம் மதத்தை அவதூறாக பேசினார் என்ற குற்றச்சாட்டுல அவருக்கு எதிராக சட்டம் அதிபர் திணைக்களம் மேல் நீதிமன்றத்தை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணைக்காகத்தான் நேற்றைய தினம் மேல் நீதிமன்றத்துக்கு ஞானசார தேரர் வந்திருந்தாரு. ஞானசார தேரருடைய முகத்துல பார்க்கும்போது தெரிஞ்சது எவ்வளவு தூரம் கவலையோடும் துக்கத்தோடும் சோகத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அவங்க அறிவிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்துகின்ற
நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகல் அவங்க வந்து உத்தியோகபூர்வ விடுமுறையில் இருந்ததுனால மற்றொரு மேல் நீதிமன்றத்தோட நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாங்க. அதனால இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அவங்க அறிவிச்சாங்க. ஏற்கனவே இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய், அதை வெட்டி எறிய வேண்டும், போலீஸ் அதிபருக்கு தகவல் சொல்லி முகமதுனூடாக அல்லாஹ்விடம் புகார் அளிப்பேன் என்ற பல்வேறு வீரவசங்களை பேசினதுனால அந்த ஒரு விஷயத்துல குற்றவாளியா கருதப்பட்ட ஞானசார தேரருக்கு மேல் நீதிமன்றம் 9 மாதங்கள் கடூழை சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதத்தையும் உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கிய இந்த சூழ்நிலைதான் இந்த வழக்கம் இப்போது நடந்து கொண்டிருக்குது. ஞானசார தேரர் ஒரு காலத்துல வந்து பிரச்சனைகளை தேடி தேடி ஓடிக்கொண்டிருந்தாரு. இப்ப அவரை ஓட விட்டு வழக்குகளும் பிரச்சனைகளும் அவருக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. காலத்தின் மாற்றம் என்பது மட்டுமல்லாம கர்மா என்று சொல்லப்படுகின்ற முன்வினைகள் தான் இப்போது ஞானசார தேரரை துரத்தி கொண்டு இருக்குது. இன்னும் பல வழக்குகள் நிறுவ இருக்குது, பல தீர்ப்புகள் வர இருக்குது, பல தீர்ப்புகளுக்கு எதிராக மனு தாக்கல்களும் செய்திருக்கிறாரு. இவை அனைத்துமே ஒரே தடவையில் வந்து விழுந்துடுமோ என்ற ஒரு அச்சம் இப்போது ஞானசார தேரருக்கு இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் ஞானசார தேரருடைய வழக்கு எவ்வளவோ சீக்கிரமாக முடிவுக்கு வந்து இந்த வழக்கில் இவருக்கு என்ன வகையான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம். கேல்பத்திர பத்மையினுடைய மிக முக்கியமான ஷூட்டர் 42 வயதுடைய கணுவன மாட்டியானம் மாட்டிக்கொண்டது மலேசியால. இப்போது இலங்கை நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டாரு. உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிஐடியினர் சென்று அவரை கைது செய்து இப்போது வந்து சிசிடி பிரிவினரிடம் இவரை விசாரணைக்காக ஒப்படைச்சிருக்கிறாங்க. மாட்டியானத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேல்பத்திர பத்மையினுடைய மிக முக்கியமான விசுவாசியாகவும் ஒரு ஷூட்டராகவும் அவருடைய அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகளிலும் பங்காளியாக இருந்திருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பஹா நீதிமன்றத்துக்குள்ள வைத்து பஸ் பொட்டா மற்றும் அவருடைய சகாவை அதனடியாக உள்ள பூந்து துப்பாக்கி சூட்டு பிரயோகம் நடத்த அவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்லாம மற்றும் அங்கிருந்தவர்களை படுகாயமடைய செய்தார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்பட்டு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டுதான் இவரை மலேசியால கைது செய்து நேற்று அதிகாலையில் வந்து கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த போது சிஐடியினர் கைது செய்திருக்கிறாங்க. கேல்பத்திர பத்மே அவரை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏன்னா நீதிமன்றத்துக்குள்ள படுகொலை செய்யறது வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு காரியமாக முடிஞ்சு போச்சு. கேல்பத்திர பத்ம கணேமுள்ள சஞ்சீவையை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போட்டாரு. அவருக்கு உதவி அளித்த குற்றச்சாட்டுல துப்பாக்கியை கொடுத்த அந்த குற்றச்சாட்டுல கடைசியா கைது செய்யப்பட்டவர் தான் வந்து கம்பஹா உஸ்மன். வெளிப்படையா இருவருக்கும் இடையில பகைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல கம்பஹா உஸ்மன் கேல்பத்திர பத்மைக்கு உதவி செய்திருக்கிறாரு. கம்பஹா உஸ்மன் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நீதிமன்றத்து வளாகத்துக்குள்ள உள்ள போந்து ஒரு சட்டத்தரணை போன்று வேடமடைந்து உள்ள போந்து வளாகத்துக்குள்ள ஒருத்தரை சுட்டு கொண்டது மட்டுமல்லாம உயிர் பிழைக்க நீதிமன்றத்துக்குள்ள ஓடினவர் ஜட்ஜுக்கு முன்னாலே அந்த ஒரு நபரையும் சுட்டுக்கொண்ட வழக்கம் இவருக்கு எதிராக ஓடியது. அதில் குற்றமற்றவர் என வெளியே வந்திருக்கிறாரு. இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோட முழு நாட்டையுமே உலுக்கிய சம்பவம் தான் வந்து நுவரெலியா ஹோட்டல்ல வந்து மர்மமான முறையில படுகொலை செய்யப்பட்ட பிசியோதெரபிஸ்ட் தர்ஷன் அவங்களுடைய மரணம். காதலனால் ஏமாற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரு. குறித்த காதலனையும் அவருடைய மனைவியையும் அதிரடியாக கைது செஞ்சாங்க. இந்த ஒரு சம்பவத்துல விசாரணையில இப்போது வந்து மிக மிக முக்கியமான ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய ஓவைசி அவங்க அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குண்டசாலை போலீஸ் பயிற்சி நிலையத்தினுடைய ஓவைசியாக இருந்தவரை தான் இப்போது அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படுகொலையினுடைய சூத்திரதையா கருதப்படுகின்ற இந்த காதலனையும் அவருடைய மனைவியையும் மறைந்திருக்க உதவி ஒத்தாசை செய்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் இப்போது இந்த ஓவைசி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போது எமக்கு இருந்த சந்தேகம் தான், 4 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டவர், 30க்கும் மேற்பட்ட பெண்களை காதலித்து ஏமாத்தியவர், அதுபோக வந்து சிஐடி பல்வேறு முறைப்பாடுகள் இவருக்கு எதிராக இருக்குது. 2023ஆம் ஆண்டு வந்து 2 கோடிக்கும் அதிகமான பணங்களை ஆட்டைய போட்டவர், பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர், அதுபோக இறுதியாக வந்து தர்ஷனிய காதலித்து ஏமாற்றியது மட்டுமல்லாம 1.5 கோடி தர்ஷனுடைய பணத்தை ஆட்டைய போட்டது மட்டுமல்லாம இறுதியில தர்ஷனிய படுகொலை செய்கிற இடத்துக்கு வந்தவர் எப்படி சுதந்திரமாக இத்தனை தவறுகளையும் குற்றங்களையும் செய்தார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருந்தது. அந்த வகையில தான் இப்போது வந்து விசாரணையில குறித்த குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையினுடைய ஓவைசி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அனைத்து குற்றவாளிக்கும் பின்னால ஏதோ ஒரு அரசியல்வாதி, ஏதோ ஒரு அரசு அதிகாரி சோரம் போனதன் காரணமாகத்தான் தைரியமாக இந்த குற்றங்களை செய்யறாங்க. நிச்சயமாக கோடிக்கணக்கில் பணம் புழங்கப்பட்ட இந்த கள்ளக்காதலன் நிச்சயமாக இந்த ஒரு
ஓவைசிக்கு பணங்களை வாரி வழங்கியிருப்பாரு. அவருக்கு இருக்கின்ற அந்த தொடர்புகளை வச்சு குறித்த நபரை பாதுகாத்து வந்திருப்பாரு. அதனால் என்னவோ தொடர்ச்சியாக பெண்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு. இப்போது வந்து ஒழுகுல சார் சரியான முறையில சரியான ஆப்ப சரியான இடத்துல சொருகி இருக்கிறாரு. இப்போது இவருடைய விசாரணையில தான் இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக கைது நடந்ததும் விசாரணைக்கு இவர் உட்படுத்தப்படுவதும் நிச்சயமாக அரசு அதிகாரிகளுக்கு சிறந்த ஒரு பாடத்தை கொடுக்கும். தர்ஷனுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்படணும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு பாதுகாப்பான தேசமாக எமது தேசம் மாறட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.